ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான முள்ளங்கி சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. முள்ளங்கியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நார்ச்சத்தும் அதிகம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. 5 பல் பூண்டு, 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகணும். வதக்கிட்டு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே சாம்பாருக்கு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து ஆட் பண்ணிக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வதங்கினதும் நம்ம முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முள்ளங்கியை இது மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே குழம்பு அல்லது சாம்பார் செய்யும்போது காய்கறிகளை பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முள்ளங்கி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். அடியில் இருக்கிற காயெல்லாம் மேலே வர மாதிரி கிளறி விடுங்க. முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பருப்பு குக்கரில் வச்சாலும் சரி, ஏதாச்சும் பாத்திரத்தில் வேக வச்சாலும் சரி, ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா பருப்பு அந்த வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு சில டைம் பார்த்தா வழுவழுப்பாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பருப்பு வழுவழுப்பு இல்லாமல் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததும் நம்ம மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலையை ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான முள்ளங்கி சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.